டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் அதிரடியான பல வேலைகளை செய்தார். இதிலே டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தனிப்பட்ட முடிவாக இது எடுக்கிறார் என்றால் இல்லை. அதாவது அது பென்டகன் எடுக்கிற முடிவை அவர் ஒரு ஸ்பீக்கர் தான், அவர் அறிவிக்கிறார். அப்ப பென்டகன் எடுத்த முடிவைத்தான் அவர் அறிவிப்பதாக இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை வருகின்ற போது பொறுப்பேற்க வேண்டியவர் ட்ரம்ப் ஆவாரே தவிர பென்டகன் பொறுப்பேற்காது. ஆகவே இங்க இருக்கிற விடயம் என்றால் பென்டகன் தான் விரும்பியதை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை, ஒரு முத்திரை தேவை. அந்த முத்திரையால் தான் இந்த டொனால்ட் ட்ரம்பையும் ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே உலகளாவிய மேலாண்மையை அடைவதற்கு, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற அந்த மேலாண்மையை அடைவதற்கும், வளர்ந்து வருகின்ற சீனா போன்ற நாடுகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு பல பதிலாள் யுத்தங்கள் தேவைப்படுகிறது. அது உக்ரைன்ல இருந்தாலும் சரி, அல்லது மத்திய கிழக்கில் என்று இருக்கிற யுத்தமணியாக இருந்தாலும் சரி, இரண்டும் அதாவது அமெரிக்கா அதனை முதன்மைப்படுத்துவதற்கான யுத்தங்களாகத்தான் பார்க்க வேண்டும். இங்கே உக்ரைன் யுத்தத்தில் இருந்து ட்ரம்ப் வெற்றிகரமாக பின்வாங்கினார். ஏனென்றால் இந்த இந்து சமுத்திரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு சூழல் தோன்றியது. அப்ப இந்து சமுத்திரத்தை பாதுகாப்பதற்கு, இந்து சமுத்திரத்துல வந்து காலூன்றி நிற்பதற்கு ஒரு தேவை, ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் தான் காசாவில் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கணும், அதற்கு பிறகு ஈரான்ல யுத்தத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் இவர்கள் நினைத்தது போல, வெனிசுலாவில மதுராவை தூக்கி கொண்டு போனது போல ஈரான் நிலப்பரப்பில் யாரையும் தூக்கி கொண்டு போக முடியாது. அந்த அளவு நிலைமை அங்கே இல்லை. ரெண்டாவது, ஈரானில் இருக்கிற ஈரானுடைய நிலப்பரப்பும் அதனுடைய மக்கள் தொகையும் அதனுடைய இயற்கை நிலைமைகளும் இவர்களுக்கு பாதகமான விடயமாகவே இருக்கிறது. இயல்பாக ஈரான் ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்டது, பண்பாட்டை கொண்டது. அப்போ ஒரு 3000 ஆண்டு மனித நாகரிக வரலாற்றை கொண்ட அந்த பிராந்தியத்துக்கு இவர்கள் முந்தநாள் முளைத்த காளான்கள் போய் அவர்களுக்கு பண்பாடை கற்பிக்கவும் ஜனநாயகம் பற்றி கற்பிக்கவும் இவர்கள் போவதுதான் அபத்தமானது. ஏனென்றால் ஜனநாயகம் என்பது அவரவர் தான் தீர்மானிக்கிற விடயமாகத்தான் இருக்கிறது, பலம் வாய்ந்தவர்கள் தீர்மானிக்கிற விடயமாகத்தான் இருக்கிறது தவிர, ஜனநாயகம் என்பது என்ன, 51% எடுத்தால் சரி. அப்ப அந்த 51% 49% அங்க எதிராக இருக்கிறார்கள். அப்ப பலவான் எடுக்கிற முடிவுதான் அங்க சரியாகிறது ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது உண்மையில வந்து அச்சத்தில் எல்லோருக்கும் சம உரிமை கிடைக்கிறதா இல்ல, பலவான் தான் வெற்றி பெறுகிறார். அந்த அடிப்படையில பார்த்தால் இப்போது இந்த மத்திய கிழக்கில் கை வைத்ததன் மூலம் உலகுக்கான சக்தி வளங்களை வழங்குகிற இந்த மத்திய கிழக்கு பதற்ற நிலைமைக்கு வந்து விட்டது.